வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சோல்மெட் உங்க லைஃப்ல எப்போ வரப்போறாங்க, அவங்களோட இன்டென்ஷன்ஸ் உங்களை பத்தி என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் பர்சனல் ரீடிங்ஸ் ஒரு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் ரீடிங்ஸ்க்கான நம்பரை அணுகலாம். நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ரீடிங்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுது அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நீங்க நம்மளுக்கு கிஃப்ட்ஸுமே சென்ட் பண்ணலாம். நம்ம யூடியூப்லயும் எப்படி எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஃபேஸ்புக்லயும் நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம், ஜோதி டெரோட்னு. அங்கேயும் போய் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? எப்போ இவங்க சோல்மேட் லைஃப்ல வராங்க, அவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்னவாக இருக்கு, என்ன இன்டென்ஷனை கொண்டிருக்காங்க, என்ன இன்டென்ஷனை கொண்டுட்டு வராங்க, உங்க லைஃப்க்கு என்ன இன்டென்ஷன்ஸ் கொண்டுட்டு வராங்க. ஓகே, சோல்மேட் எப்போ வராங்க, என்ன இன்டென்ஷன்ஸ். ஜம்பிங் கார்டு, சோல்மேட் என்ன இன்டென்ஷனை கொண்டு வராங்க. சோல்மேட் என்ன இன்டென்ஷன்ஸ் வராங்க. சோல்மேட்டோட இன்டென்ஷன்ஸ், யூனிவர்ஸ், டிவைன், ஸ்பிரிட், ஏஞ்சல்ஸ். சோல்மேட்டோட இன்டென்ஷன்ஸ். கேமராக்கு அந்த பக்கம் கார்டு இருக்கு. ஓகே ஓகே, இன்டென்ஷன்ஸ் என்ன இன்டென்ஷனை கொண்டிருக்கும். ஓகே, இங்கே ஒரு கார்டு விழுந்திருக்கு. ஓகே, இன்னும் 2 கார்டு பார்க்கலாம். என்ன இன்டென்ஷனை கொண்டு வராங்க. What are the intentions? ஓகே, ஒரு நிமிஷம் கார்ட்ஸை ஷஃபிள் பண்ணிக்கிறேன். என்ன இன்டென்ஷன்ஸ் கொண்டு வராங்க சோல்மேட், என்ன இன்டென்ஷன்ஸோட வராங்க. ஓகே, இதான் உங்களுக்கான கார்ட்ஸ். ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. குயின் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபீமேல் எனர்ஜி, எனக்கு ஒரு ஃபீமேல் எனர்ஜி கிளியராக தெரியுது. சோ நீங்க மேலா இருக்கீங்க, நீங்க ஒரு ஃபீமேலுக்கு பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் ஒரு ஃபீமேல் பார்ட்னர், நான் ஒரு மேல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கார்டு உங்களுக்கான கார்டு. சோ உங்களுடைய பார்ட்னர் உங்க லைஃப்ல உங்களுக்கு ஒரு நர்ச்சரிங்க கொடுக்கறதுக்காக வராங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கேரிங், உங்களுக்கு ஒரு அரவணைப்பு, உங்களுக்கு உங்க லைஃப எப்படி வாழணும், எப்படி பிராக்டிக்கலா உங்க லைஃப அணுகணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு லெசன் டீச் பண்றதுக்காக உங்க லைஃப்ல இவங்க கட்டாயமாக வந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பாடமும் கத்து கொடுத்திருப்பாங்க. இவங்க உங்க லைஃப்ல இப்போதைக்கு
இருக்கலாம், இல்ல இல்லாமலும் இருக்கலாம். அதாவது நீங்க பிரிந்தும் இருக்கலாம், இல்ல ஒன்றாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனும் இருக்கலாம், இல்ல நீங்க பேசிட்டும் இருக்கலாம். ஆனா இவங்க மூலியமாக ஏதாவது ஒரு லெசன் வந்து நீங்க கத்துப்பீங்க கண்டிப்பா. இவங்க உங்க கூட இருக்கும்போது நீங்க ரொம்பவே சேஃபா, ரொம்பவே அரவணைப்பா, ரொம்பவே நர்ச்சரிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலயுமே இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. இந்த சோல்மேட் வந்து உங்க லைஃப்ல கட்டாயமாக திரும்பி வரப்போறாங்க. ஓகேங்களா? இவங்க திரும்பி உங்களுக்கு கட்டாயமாக இவங்கள பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க உங்கள நோக்கி வரப்போறாங்க. இவங்க உங்கள நோக்கி வருவாங்க அப்படின்னு என்பதுல டவுட்டே கிடையாது. ஆனா, முன்னாடி இவங்க உங்களுக்கு என்னெல்லாம் குடுத்திருக்காங்களோ, அந்த கம்ஃபர்ட்னஸ், அந்த ஒரு பாதுகாப்பு, ஒரு அம்மா மாரி இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அம்மாவாக இவங்க இருந்திருப்பாங்க. அதனாலதான் நான் சோல்மேட் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் உங்க 2 பேருக்குள்ளயுமே வந்து இருந்திருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க எவ்ளோ கஷ்டத்துல இருந்தாலும், நீங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, இம்மீடியட்டாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது, உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணணும்னு நெனைப்பாங்க. உங்களுக்காக எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க. அதாவது நீங்க உதவி கேட்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்க வாய திறந்து நீங்க உதவி அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதற்கு முன்னாடி அவங்களே உங்களுக்கு வந்து ரெடியா இருப்பாங்க. நீ தானே எதிர்பார்த்துட்டு இருக்க. உனக்கு இதுதானே தேவை. அதாவது ஒரு தாய் மட்டும்தான் தன் குழந்தைக்கு என்ன வேணும் அப்படின்னு பசி அறிஞ்சு, குணம் அறிஞ்சு, மனம் அறிஞ்சு சாப்பாடு குடுக்கறதாகட்டும், நமக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்கறதாகட்டும், நம்மளுக்கு ஒரு ஆறுதல் தரதாகட்டும், ஒரு தாயால தான் அதை தர முடியும். அதே இத இவங்க வந்து உங்களுக்கு ஒரு சோல்மேட்டாக, ஒரு பார்ட்னராக, உங்களுடைய ஸ்பெஷல் பெர்சனாக இருந்து கொண்டே உங்களுக்கு அத்துணை விஷயங்களும் இவங்க உங்களுக்கு செய்வாங்க. உங்களுக்கு ஒரு சக துணையாக இவங்க இருந்திருப்பாங்க. ஒரு நல்ல பார்ட்னர் அப்படின்னா இவங்களதான் சொல்லணும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உதவிகள் செய்யறதாகட்டும், உங்களை கேர் பண்ணிக்கிறதாகட்டும், உங்ககிட்ட பேசுறதாகட்டும், பழகுறதாகட்டும், ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப நேர்மையா உங்ககிட்ட பழகி இருப்பாங்க. எந்த விதமான பொய்யும் இவங்க கிட்ட இருந்திருக்காது. அப்படியே இவங்க உங்ககிட்ட பொய் சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொய் சொல்றாங்க அப்படின்னா, அது ரொம்ப தேவையா இருக்கும். அதாவது பொய்யை இவங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படியே பொய் சொன்னாலும் அது உங்கள பாதிக்காத அளவுல உங்களுக்கு மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துல பொய் சொல்லுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துல பொய் சொல்லுவாங்க. நெறைய நாள் இவங்க வந்து சாப்பிடாம இருப்பாங்க. இல்ல இவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்பு சரியில்லைன்னா டேப்லெட்ஸ் போட சொல்லுவீங்க. சோ அதுலலாம் போய் சொல்லுவாங்க. நான் டேப்லெட்ஸ் போட்டேன், நான் சாப்பிட்டேன். அவங்க நல்லா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களையே கேர் பண்ணும்போது நீங்க திட்டுவீங்க. நீ உன்னையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்க, உன்னையும் கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லும்போது, நான் என்ன பாத்துக்கிறேன், நான் என்ன கேர் பண்றேன், நான் நல்லாதான் சாப்பிடுறேன், நான் நல்லாதான் இருக்கேன்னு மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு பொய் தன்மையாவே இருப்பாங்க. அதாவது தான் நல்லா இல்லைனாலும் அவங்க உங்ககிட்ட நான் நல்லா இருக்கேங்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் அவங்க பண்ற பெரிய பொய்யே. அவங்க சொல்ற பெரிய பொய்யா இருக்கும். உங்களுக்கு அவங்கள பார்த்தோனே தெரிஞ்சிடும். இவங்க ஆள் சரியில்லையே! நம்மள மட்டும் டேக் கேர் பண்றாங்க. பட் அவங்க வந்து என்ன பண்ண மாட்றாங்க. அவங்களும் டேக் கேர் பண்ணிக்க மாட்றாங்க. சோ உங்களுடைய சோல்மேட் வந்து இந்த மாதிரிதான் உங்க லைஃப்ல வந்து உங்களுக்கு எல்லாமாகவும் இருந்திருப்பாங்க. எல்லா விஷயமும் செஞ்சிருப்பாங்க. சோ இவங்க உங்க லைஃப்ல திருப்பி வரமாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு, ஒரு கவலை உங்க மனசுல இருந்து கொண்டே இருக்கும். இவங்க உங்க லைஃப்ல இருக்கும்போது கஷ்டம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாத அளவுக்கு உங்களை ரொம்ப பேம்பரோட, பாதுகாப்போட வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்க லைஃப்ல இருக்கும்போது உங்க வாழ்க்கை ரொம்பவே அழகா இருந்திருக்கும். நீங்க உங்களுடைய 50% குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அவங்களுடைய 100% உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க மேல இருக்கிற பாசத்தையும், அன்பையும் காட்ட முடியாம இருக்கும். நீங்க கொஞ்சம் கூச்ச சுபாவமாக இருப்பீங்க. ரொம்ப பேச மாட்டீங்க. ரொம்ப சைலன்ட்டா இருப்பீங்க. ஆனா, அவங்க அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நெறைய எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நீங்க இன்ட்ரோவர்ட்னா அவங்க எக்ஸ்ட்ரோவர்ட். நீங்க பேசவே மாட்டீங்கன்னா, அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க உங்க மேல கேரிங், அன்பு, காதல் எல்லாமே வச்சிருக்காங்க. திரும்ப உங்க கூட வந்து ஒரு லைஃப ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. உங்க லைஃப்குள்ள எப்படியாவது வரணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க எப்பவுமே ஒரு வாரியர் மாரி. அவங்க குடும்பத்துக்கு அவங்க தான் ஒரே ஆள். அவங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஒர்க் பண்ற ஒரே ஆளு அவங்க தான். மேபி வந்து இவங்க ஆல்ரெடி மேரிடான ஒரு பெர்சனாக இருக்கலாம். ஏன்னா வொர்க்கிங் பேரண்ட் அப்படின்னு காமிக்குது கார்ட்ஸ்ல. சோ இவங்க உங்களுக்கு மேரிடான ஒரு பெர்சனா இருக்கலாம். மேரேஜ் ஆகி இருக்கலாம்.
அவங்களுக்கு ஒரு டிவர்ஸ் சிச்சுவேஷனுக்குள்ள அவங்க போயிருந்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் லைஃப் அவங்களுக்கு ஃபெயிலியராக இருந்திருக்கலாம். செகண்ட் லைஃபாக உங்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம் இந்த பர்சன். ஸோ அது மூலியமா உங்களுக்கு வந்து ஒரு காதல் ஏற்பட்டிருந்திருக்கலாம், பழக்கம் ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஸோ நீங்க 2 பேரும் ஜென்யூனாக ஒரு உறவை ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து நீங்க பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில திரும்ப நீங்க ஒண்ணு சேருவீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாகவே உங்க மனசுல இருக்கும். திரும்ப இவங்க உங்க லைஃப்ல வருவாங்களா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. என்ன இன்டென்ஷன்ஸோட வருவாங்க, என்ன நோக்கத்தோட நம்ம லைஃப்ல வராங்க, அதாவது அவங்க வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன நோக்கத்தோட வராங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு கேள்வியாவே இருக்கும். அப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லைங்களா, உங்களை கேர் பண்ண வராங்க, உங்களை பார்த்துக்க வராங்க, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களோ அதே சேம் அந்த லவ், அந்த அந்த கேரிங், நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி ரொம்ப அக்கறையா ஒரு ஒரு கேரிங்கோட வராங்க. உங்க இன்டென்ஷன் என்னன்னா கேர் பண்றாங்க, உங்களை ரொம்ப கேர் பண்றாங்க, உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியல, ரொம்ப கேரிங்கோட வராங்க. இவங்க என்ன பண்றாங்க, என் பர்சனுக்கு இப்ப யாரு இருக்கா, என் பர்சன் இப்போ உங்க லைஃப்ல எப்படி இருக்காங்க, ஓகேவா, நல்லா இருக்காங்களா, அவங்கள யாரு பாத்துக்கிறா, என்ன விட்டா என் பர்சனை யாரு பாத்துப்பா அப்படின்னு ஒரு அம்மாவாக ஒரு அக்கறையாக உங்க லைஃப்ல அவங்க வராங்க அப்படின்றது தெரியுது. அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பியூரா இருக்கு. எடுத்தோடனே ஒரு நல்ல மெசேஜஸ் தராங்க. அடுத்த கார்டு பார்க்கலாம். அடுத்த கார்டு வந்து நைட் ஆஃப் வான்ஸ். ஸோ நைட் ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எனர்ஜி உங்க மேல வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அக்கறை பூர்வமான ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்கு தெரியுது. உங்க மேல ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களுக்கு லவ் வந்து இருக்கு. ஐ திங்க் ஒரு 100 out of 100 இவங்களுக்கு உங்க மேல லவ் இருக்கு. ஸ்டில் உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, கண் முழிச்சா நீங்க தான், கண் மூடுனா நீங்க தான் அப்படின்னா எப்படி சொல்றது, அந்த எனர்ஜி வந்து 24 மணி நேரமும் உங்களை பத்தி நினைக்க சொன்னா இந்த நபர் வந்து சலிக்காம நினைச்சிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சோர்வே ஏற்படாது, அவங்களுக்கு ஒரு கவலையே ஏற்படாது, அவங்களுக்கு அது வந்து கஷ்டமாவே இருக்காது. ஒண்ணு நினைக்கிறது தானே, ஓகே ஒன்னும் இல்ல, உங்க கூட இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை, உங்களை பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனா 24 மணி நேரமும் உங்களை பற்றி நினைக்க சொன்னா அப்படியே உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டே உங்களை பத்தி உருகிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, உங்க கூட இருக்கணும், உங்களை பார்க்கணும், உங்க கூட பேசணும், ஒரு வார்த்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு கிடையாது. உங்களை பத்தி நினைச்சாலே அவங்க லைஃப் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஒரு உணர்வு வந்து அவங்க மனசுல இருந்துட்டே இருக்கும். சோ அதனாலதான் சொல்றேன், எனர்ஜி எப்பவுமே உங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும். எப்போ உங்களை பத்தி கேட்டாலும், தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட உங்களை பத்தி கரெக்டா சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்க பர்த்டே எப்போ, உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க, முத உங்க கூட எப்படி டிராவல் பண்ணாங்க, உங்க 2 பேருடைய ஃபேவரட் பிளேஸ் என்ன, எந்த இடத்துல நீங்க முத மீட் பண்ணிக்கிட்டீங்க, எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்கன்றத அவ்வளவு துல்லியமாக உங்களை பற்றி தெரிந்து வைக்கக்கூடியவர்கள், துல்லியமாக உங்களை பற்றி சொல்லக்கூடியவர்கள் இந்த நபர். நீங்க என்ன எப்படி, அதாவது ஒரு ஜெராக்ஸ் மாதிரி உங்களை பத்தி போட்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனர்ஜி எப்பவுமே உங்களுக்கு ஃபேவராக உங்களை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப உங்க மேல பேஷனேட்டா இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு படிப்பு படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது மேல எவ்வளவு ஆர்வமா இருக்கும். நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா அது மேல எவ்வளவு பேஷனோட இருக்கும். அதே மாதிரி உங்க மேல அவங்களுடைய அத்துணை அக்கறையும் பாசமும் பிணைப்பும் எல்லாமே, அவங்களுடைய ஒட்டுமொத்த உலகமே நீங்க தான். உங்க மேல அவங்க அவ்வளவு பேஷன் வந்து வச்சிருக்காங்க. நீங்க சின்ன சின்ன விஷயம் அவங்களுக்காக அக்கறையா பண்ணிருப்பீங்க கடந்த காலத்துல, அத கூட அவங்க இன்னும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நமக்காக இவங்க காஃபி போட்டு தந்தாங்கல்ல, நமக்காக அங்க வந்தாங்கல்ல, நமக்காக அந்த இடத்துக்கு வந்தாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம்ல, நம்மளை பார்த்து இந்த இடத்துல சிரிச்சாங்கல்ல, நம்மள இப்படி பேசினாங்கல்ல, நம்மள இந்த மாதிரி கேர் பண்ணிக்கிட்டாங்கல்லன்னு சொல்லி உங்க 2 பேருக்கும் நடந்துக்கக்கூடிய ரொம்ப தனிப்பட்ட விஷயங்கள், ரொம்ப சீக்ரெட்டான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஸ்டில் நினைத்து பார்க்கக்கூடியவர்கள். அதாவது அசை போட்டு கொண்டே இருப்பாங்க. உங்க கூட இருந்த நினைவுகள் எல்லாத்தையும் மறக்காம, அதை வந்து கடந்து போயிடாம, மூவ் ஆன் பண்ணிடாம ஸ்டில் அந்த நினைப்போடையே இருக்கக்கூடியவங்க. ஈஸியா உங்களுடைய நினைப்பை மட்டுமே வைத்து வாழக்கூடியவர்கள். உங்களை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய நினைப்பே அவங்களுக்கு 900 அந்த அளவுக்கு ஒரு பலத்தை வந்து கொடுக்கும். அவ்வளவு ஒரு பலம் வச்சிருக்காங்க உங்க மேல. உங்களுடைய
பார்வையே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு 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 சக்தியை கொடுக்கக்கூடியது அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ அவங்களுடைய ஆக்ஷன், அவங்களுடைய எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க மேலதான் இருக்கு. உங்களை எப்படியாவது உங்களை நோக்கி வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆசையா இருக்கு. திரும்ப அவங்க லைஃப்ல வந்து நீங்க வரணும், உங்க லைஃப்ல அவங்க வரணும், உங்க 2 பேருக்குள்ள திரும்ப அந்த ஒரு லவ் ஏற்படணும், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஏற்படணும். ஏதாவது ஒரு வகையில உங்களை திரும்ப பாத்துற மாட்டோமா, பேசுற மாட்டோமா. ஆனா உங்களை பத்தி நினைக்கும் போது அவங்களுக்கு பயமா இருக்கு. உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு, உங்களை ஃபேஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறிய தயக்கம், ஒரு சிறிய பயம் வந்து இருந்து கொண்டே இருக்கும். ஆனா அதுவே உங்ககிட்ட பேசிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட வந்து தயங்காம பேசிட்டீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளா நீங்க 2 பேரும் சந்திக்காத மாதிரி தெரியுறீங்க. சோ அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தெரியுது. அந்த ஒரு நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷனுடைய கேப் வந்து தெரியுது. நான் சொன்ன மாதிரி 50-50 பேசிட்டு இருக்கலாம், பேசாமையும் இருக்கலாம். ஆனா உங்க மனசுல அந்த ஒரு பயம் வந்து தெரிஞ்சுட்டே தான் இருக்கு. இப்போ அந்த ஒட்டுமொத்த பயத்தையும் விட்டுட்டு உங்களை நோக்கி வராங்க. இவ்வளவு தூரம் உங்க மேல காதல் வச்சிருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, உங்க கூட பேசணும்னு நினைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இருந்தாலும் உங்க மேல அந்த ஒரு ஒரு பயம், உங்களை பார்த்தாலே ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு ஷைனஸ் அவங்களுக்கு வந்துருது. ஒரு ஒரு மாதிரி உங்களை பார்த்தாலே அப்படியே மிரண்டு போறது, என்ன பேசுறதுனே தெரியாம நிக்கிறது, ஒரு மாதிரி ஷவராய் நிக்கிறது, அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நடுங்குறது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இப்போ அது அத்தனையும் விட்டுட்டு உங்களுக்காக அந்த பயம், அந்த கஷ்டம், அந்த தயக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக உங்களை நோக்கி இவங்க வரப்போறாங்க. அது ரொம்ப கூடிய சீக்கிரமே இந்த இன்டென்ஷன்ஸ் வந்து வச்சுக்கிட்டு உங்களை நோக்கி இந்த நபர் வந்து வராங்க. உங்களுடைய சோல்மேட் கூடிய சீக்கிரமே உங்களை நோக்கி வராங்க அப்படிங்கறதுல மாற்றம் கிடையாது. இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டுதான் உங்களை நோக்கி வராங்க. உங்களுக்கு அது வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க, எந்த இன்டென்ஷன்ஸோட வருவாங்க. ஒரு லவ்வோட, ஒரு ஒரு எனர்ஜியோட, ஒரு பேஷனோட, ஒரு ஆக்ஷனோட உங்களை நோக்கி அவங்க வராங்க. அடுத்த கார்டு வந்து டெத் கார்டு. சோ டெத் கார்டு அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கெட்டதெல்லாம் முடியுது. இங்க தெரியுதுங்களா? எண்டிங்ஸ், கெட்டது எல்லாமே உங்களுக்கு வந்து முடியுது. நல்லது மட்டுமே இனிமே நடக்க போகுது. இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன்ஸுமே வரல, எந்த ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட எனக்கு நடக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, போக போக இந்த பர்சன்னால வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பர்சன் சைட்ல இருந்து நீங்க சேஞ்சஸ் வந்து பார்க்க போறீங்க. ஸ்லோவா உங்களுக்கு மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இம்மீடியட்டாக ஒரு மாற்றம் என்பது யூனிவர்ஸ் சைட்ல இருந்து நடக்காது, ரொம்பவே கஷ்டம். ஏன்னா யூனிவர்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, அதை ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் கொடுப்பாங்க. இம்மீடியட்டா ஒரு விஷயம் வந்து யூனிவர்ஸ் சைட்ல இருந்து எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப ஸ்லோவா, நிரந்தரமா, காலம் முழுக்க ஒரு அன்பு இந்த நபரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா அதை ரொம்ப பொறுமையா, நிதானத்தோட தான் யூனிவர்ஸ் கையாளுவாங்க. ஏன்னா இது 2 மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். எடுத்தோம் கவுத்தோன்னு யூனிவர்ஸால செய்ய முடியாது. கெட்ட விஷயங்கள் எல்லாம் முழுமையாக முடிஞ்சா மட்டும்தான் நல்ல விஷயத்துக்கு யூனிவர்ஸ் வந்து எடுத்துட்டு போய் உங்களை சேர்க்க முடியும். அப்போ கெட்ட விஷயங்கள் வந்து முடிய போகுது. இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு இருந்துக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், இவங்க உங்ககிட்ட வந்து அவ்வளோ அன்பா இருந்தவங்க, உங்களையே நேசிச்சுட்டு இருந்தவங்க, ஒரு கட்டத்துல நீங்க நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள போயிருக்கீங்க. மேபி இந்த பர்சன் வந்து நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, நான் மட்டும் உன் மேல வந்து ரொம்ப ஒரு பிரியத்தோடையும் காதலோடையும் இருக்கிறேன், நீ என் மேல வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிற, உன் ஃபோக்கஸ் வந்து என் மேல இல்ல, நீ எனக்கான ஒரு பர்சனா இருக்க மாட்டேன்ற, எனக்குன்னு சொல்லி நீ வர மாட்டேன்ற அப்படின்னு சொல்லி உங்க மேல ஒரு சங்கட்டமோ ஒரு வருத்தமோ கட்டாயமா அந்த பர்சனுக்கு இருந்திருக்கு அவங்க மனசுல. அதனாலதான் அவங்க உங்களை விட்டுட்டு இப்போ மூவ் அவுட் ஆகி போயிருக்காங்க. அதாவது நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன் போயிருக்காங்க.
உங்க கூட இப்ப இவங்க பேசிக்கிட்டே இருந்தா கூட முழுமையா பேச மாட்டாங்க. ரொம்ப நல்லாலாம் பேச மாட்டாங்க. ஒரு அளவோட பேசுற மாரியே இருக்கும். ஏன்னா, அவங்க அத வெளியில சொல்லவே மாட்டாங்க. நம்ம வந்து நம்மளுடைய 100% இவங்களுக்கு தரோம். பட் இவங்க வந்து ஸ்டில் நம்ம கூட அட்டாச் ஆகாம யாரோ மாதிரி பேசுறாங்களே! பட் நீங்க ரொம்ப கூச்ச சுபாவமா இருக்கீங்க. அது அவங்களுக்கு தெரியல. நீங்க ஏதோ அவங்கள அவாய்ட் பண்றீங்க. அவங்க கூட பேச மாட்டேன்றீங்கங்கிற மாரி அவங்களுடைய தாட் வந்து இருக்கு. அப்போ அந்த மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற சண்டைகள் எல்லாம் முடிய போற காலம். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்க லைஃப்ல வரக்கூடிய காலம் வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி ரொம்ப பொறுமையா, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப மெதுவா தான் அந்த விஷயங்கள் வந்து நடக்கும். டிவைன் டைமிங்கோட நடக்கும். பொறுமை வந்து அவசியம். கால அவகாசம் என்பது நிச்சயமாக எடுக்கும். யுனிவர்ஸ் வந்து இம்மீடியட்டா வேலை செய்ய முடியாது. ஸோ ரொம்பவே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் நடக்கும். ஒரு சேஞ்ச் நடக்கும். தெரியுதுங்களா? ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கட்டாயமா இருக்கு. உங்களுக்கு இருக்கிற எல்லா பேடான விஷயங்களும் எண்ட் ஆகி நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி சீக்கிரமாகவே வரப்போகுது. அதுவும் இந்த நபர் மூலியமாக. இந்த நபரோட இன்டென்ஷன்ஸ் வந்து ஓகே, நடந்தது நடந்துருச்சு. 2 பேரும் திரும்ப சந்திச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? 2 பேரும் திரும்ப பேசிக்கிட்டா எப்படி இருக்கும்? பழகிக்கிட்டா எப்படி இருக்கும்? திரும்ப அதே காதலோட, திரும்ப அதே அன்போட, திரும்ப 2 பேரும் பழகிக்கிட்டா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத இவங்க யோசிக்கிறாங்க. திரும்ப உங்ககிட்ட அதே காதலோட, அதே பிரியத்தோட இவங்க வரணும்னு நெனைக்கிறாங்க. ரொம்பவே உங்க மேல ஒரு ஃபோக்கஸ்டாவே இருக்காங்க. அதாவது நீங்க இல்லாம அவங்க இருக்க முடியல. உங்ககிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. "நீ என்ட்ட முன்ன மாதிரி இல்ல. முன்ன மாரி பேச மாட்டேங்கிற, முன்ன மாரி பழக மாட்டேங்கிறன்னு" ஒரு சண்டையா சொல்லிட்டு போயிருக்க மாட்டாங்க. ஒரு வருத்தத்தோட சொல்லிட்டு போயிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். அது ஒரு கோவமா இருக்காது. ஒரு வருத்தமா இருக்கும். ஒரு மாரி கஷ்டத்தோட சொல்லிட்டு போயிருப்பாங்க. "நீ முன்ன மாரி இல்ல. முன்ன மாரி என்கிட்டலாம் பேசுறது இல்ல." அப்படின்னு ஒரு வருத்தத்தோட சொல்லிட்டு போயிருப்பாங்க. சோ அந்த விஷயத்த நெனச்சு நெனச்சு அவங்க ஃபீல் பண்றாங்க. திரும்ப எப்போ முன்ன மாரி நாங்க ஒண்ணு சேருவோம்? முன்ன மாரி வருவோம்? முன்ன மாரி நாங்க எப்போ ஒண்ணாக இருப்போம்? எப்போ எங்களுக்கு எல்லாமே கைகூடி வரும்? நாங்க எப்போ சந்திச்சுக்க போறோம்? எப்போ பார்த்துக்க போறோம்? அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ஷன். அதுதான் அவங்க மனசுல நோக்கமாக இருக்கு. திரும்ப இவங்கள பார்த்தோம்னா, இவங்கள விட்டு நம்ம போவே கூடாது. இவங்க கூடயே இருக்கணும். எப்பவுமே இவங்க பக்கத்திலேயே நம்ம இருக்கணும். இவங்கள விட்டு திரும்ப போகக்கூடிய நிலை எனக்கு வந்துரவே கூடாது. எங்க கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களும் எண்ட் ஆகணும். நாங்க 2 பேரும் சந்தோஷமாக சேரணும் அப்படிங்கிறதே அவங்களோட இன்டென்ஷனா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கார்ட். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க உங்கள அந்த மாதிரி நினைச்சிருக்காங்க. நீங்க வந்து இவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப இவங்க கூட பேச மாட்டேங்கிறீங்க. இவங்கள அவாய்ட் பண்றீங்க. நீங்க வந்து இவங்க இவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்து ஒரு மாரி ஷையா ஃபீல் பண்றீங்கங்கிறத புரிஞ்சுக்காம, நீங்க இவங்கள அவாய்ட் பண்றீங்களோ, இவங்க கூட பேசுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு நினைக்கிறீங்களோன்ற மாதிரி இவங்க மனசுல ஒரு தாட் வந்து இருக்கு. அப்போ ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்து இவங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி ஓகே, மேபி அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருந்திருக்கலாம். ஆனா நம்ம கூட பேசுறதுக்கு ஒருவேளை அவங்களுக்கு ஒரு தயக்கமா இருக்குமோ? அவங்கள நம்ம அவாய்ட் பண்றாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டோமோ? தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ இந்த நபர பத்தி? அவங்களுக்கு நம்ம கூட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா நம்மள பார்த்தா ஒரு தயக்கம், ஒரு ஷைனஸ் அவங்களுக்கு வந்துருதோ? அதனால தான் நம்ம கூட பேசலையோ? நம்ம தான் அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோங்கிற ஒரு மென்டல் கிளாரிட்டி வந்து இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அலசி ஆராய ஆரம்பிப்பாங்க. தனியா உட்கார்ந்து நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்க கூட எப்படியெல்லாம் பேசலாம், திரும்ப உங்களை நோக்கி வரலாமுங்கிற ஐடியாஸ் அவங்களுக்கு நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ உங்களுக்கு 2 பேருக்குள்ளயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கட்டாயமா இந்த தடவை டெவலப் ஆகும். ஏன்னா இவங்க உங்களை நோக்கி வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட இன்டென்ஷன்ஸ் என்னவாக இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அப்போ நடந்த ஒரு சண்டை வந்து இப்ப திரும்ப நடந்துடக்கூடாது. ஏன்னா அப்போ பியூர்லி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நீங்க அவங்க கூட பேசாம இருந்ததுக்கும், அவங்க கிட்ட கொஞ்சம் அப்படியே தயங்கி தயங்கி பேசினதுக்கும், அவங்கள பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஃபீலிங்ஸ் வந்ததுக்கும் லவ் தான் ரீசன். ட்ரூ லவ் தான் ரீசன். அவங்களுக்கு உங்கள எவ்வளவு பிடிக்குமோ, அதே அளவுக்கு உங்களுக்கும் அவங்கள பிடிக்கும். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. உங்களுடைய மைண்ட் செட்டையும் கார்ட்ஸ்ல என்னால பார்க்க முடியுது. நீங்கலாம் அவங்க மேல ஜென்யூனா ஒரு லவ் வச்சிருக்கீங்க. இருந்தாலும் நீங்க அவங்க கண்ணு முன்னாடி எப்படி போர்ட்ரே ஆகுறீங்க? அவங்கள அவாய்ட் பண்ற மாதிரியும், அவங்க கூட பேசாத மாதிரியும், அவங்கள பார்த்தாலே
வெறுக்கிற மாதிரியும் அவங்க கண்ணுக்கு தெரியுதுன்னா, அப்ப அவங்களுக்கு அந்த டைம்ல மென்டல் கிளாரிட்டி இல்ல. அந்த சமயத்துல மென்டல் கிளாரிட்டி இல்ல. தான் என்ன யோசிக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல. எடுத்தோனே உங்கள பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு, தப்பா பேசிட்டு, தான் மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்ல 100% குடுக்குறோங்கிற மாரி யோசிச்சுட்டு, உங்கள விட்டுட்டு நகரணும்னு நெனச்சுட்டாங்க. ஆனா இப்போதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது, நம்ம வெயிட் பண்ணியிருந்திருக்கலாமோ, நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்கலாம், நம்ம வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம், நம்ம இன்னும் நல்லா கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கலாம். அவசரப்பட்டு வந்துட்டோமோ அப்படிங்கிறத அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நெறைய தாட்ஸ் அவங்களுக்கு வருது. அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் சாரி கேட்கணும். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க கிட்ட கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கணும். எதனால அவங்க நம்மட்ட பேச மாட்றாங்க? என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நெறைய ஐடியாஸோட உங்கள நோக்கி வராங்க. அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகவே முடிய போகுது. தெரியுதுங்களா? சக்சஸ்ன்ற வேர்ட் இருக்கு பாருங்க. ரொம்ப ஷார்ப் மைண்டடா, கிளியர் மைண்டடா வராங்க. வேற எந்த புது பிரச்சனையும் வந்துரக்கூடாது. நியூ கான்ஃப்ளிக்ட் எதுவும் வந்துரக்கூடாது. ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் இருக்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி செய்யணும். அதான் சர்ஜரிங்கிற ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. சரி செய்யணும். சரி செய்வதுதான் சர்ஜரி. ஒரு விஷயத்த சரி செய்யணும். ஏற்கனவே அவங்க 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனைய வந்து சரி செஞ்சு 2 பேரும் ஒன்னாக இருக்கணும். திரும்ப ஒரு நேர்கோட்டுல வந்து 2 பேரும் பேசிக்கணும், பழகிக்கணும். மொத்தத்துல இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பழைய மாதிரி எனக்கு இருக்கணும். அந்த பர்சன் கூட நான் எப்படி முதல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தனோ, எப்படி ஹாப்பியா இருந்தனோ, எப்படி சந்தோஷமா இருந்தனோ, அதே மாதிரி நான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்டென்ஷன்ஸாக இருக்கு. நெக்ஸ்ட் கார்ட் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ரிவர்ஸ்ட். ஸோ நெகட்டிவான எண்ணத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு உங்க கூட அவங்க நோ கான்டாக்ட்ல போகும்போதும், உங்க கூட ஏதோ ஒரு சண்டை போடும் போதும், நீ எனக்கு வந்து இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணல, நீ என்ன அவாய்ட் பண்ற, உனக்கு என் மேல லவ்வே இல்ல, உனக்கு என்ன பார்த்தா பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளேயே நிறைய நெகட்டிவான தாட்ஸ் வந்து அந்த சமயத்துல அவங்களுக்கு கிரியேட் ஆயிருச்சு. அவங்களே அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு அவங்கள பிடிக்கலங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய ஷைனஸ், உங்களுடைய தயக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓப்பனா அவங்க கிட்ட போய் அவங்கள பார்த்து, அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து, அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ நீங்க சொல்லணும். ஏன்னா நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க. அவங்க இல்லாம உங்களால இருக்க முடியல. ஆனாலும் நீங்க கொஞ்சம் சொல்றதுக்கு தயக்கப்படுறீங்க இல்லைங்களா? அவங்கள நேரடியா பார்த்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருக்கு. நீங்க தயங்கிக்கிட்டே இருக்கறனாலதான் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. இவங்க நம்மள உண்மையாவே லவ் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி அவங்க நெகட்டிவா நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே அவங்க நிறைய நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த பர்சனுக்கு நம்ம மேல லவ் இல்ல, இந்த பர்சனுக்கு நம்ம மேல விருப்பம் இல்ல, நம்ம மேல ஒரு காதல் இல்ல, அன்பு இல்ல, பிரியம் இல்லைன்னு நினைச்சிருக்காங்க. இப்போ அவங்க அது எல்லாத்தையும் ரிலீசிங், அதாவது அந்த பெயின் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களை தேடி வராங்க. ஓகேங்களா? அதெல்லாம் மன்னிச்சுட்டு பாசிட்டிவ் திங்கிங்கோட எல்லாமே ரெக்கவரி ஆயிரும். நம்ம இந்த விஷயத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி இந்த பர்சன் கிட்ட போய் திரும்ப பேசி பார்க்கலாம். எனக்கு ஏதோ இந்த பர்சனுக்கு என் மேல லவ் இருக்க மாதிரி தான் தோணுது. இந்த பர்சனுடைய சைன்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா ஆக்சுவலா நீங்க முன்னாடி அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கல்ல, அப்போ உங்களுடைய பிஹேவியர்லயே தெரிஞ்சிருக்கும் நீங்க அவங்கள லவ் பண்றீங்கன்றது. ஆனா 2 பேரும் நேருக்கு நேர் சொல்லியிருக்க மாட்டீங்க. 2 பேருடைய ஃபீலிங்ஸையும் ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் வந்து ஷேர் பண்ணிருப்பீங்க, லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அதுலயே அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க, க்ளூ தெரிஞ்சிருக்கும். இந்த பர்சனுக்கு நம்மள பிடிச்சிருக்கு, இந்த பர்சன் நம்மள லவ் பண்றாங்கங்கிறது. சோ அத வச்சு அவங்க மனசை இப்ப ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்களோட இன்டென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, இவங்க நம்மள லவ் பண்றாங்க, இவங்களுக்கும் நம்ம மேல லவ் இருக்கு, எனக்கு அப்படிதான் தோணுது, இவங்க மனசுல நம்ம இருக்கோம், சோ நம்ம இன்னொரு தடவை போய் பேசி பார்க்கலாம். Why can't we give a chance? இன்னொரு சான்ஸ் ஏன் கொடுக்க கூடாது? இந்த ரிலேஷன்ஷிப் ஏன் செகண்ட் சான்ஸ் வந்து கொடுக்க கூடாது? ஏன் நம்ம ரொம்ப நெகட்டிவா அதையே பிடிச்சி ஏன் தொங்கிட்டு இருக்கோம்? நம்ம திருப்பி ஒரு சான்ஸ் கொடுப்போம். லெட் தம் சி. நம்ம திருப்பி போய் பேசலாம். 2 பேரும் திரும்ப நேர்கோட்டுல பார்த்து திரும்ப நம்மளுடைய எனர்ஜியை வந்து அனுப்புவோம். திரும்ப அவங்க கிட்ட வந்து நம்ம பேசுவோம், பேசி பார்ப்போம். அந்த சமயத்திலயாவது இந்த பர்சன் நம்ம கிட்ட ஓபன் அப் பண்ணுவாங்களா? நம்ம கிட்ட நல்லபடியா பேசுவாங்களா? அவங்க லவ் சொல்லுவாங்களா? அவங்களுடைய ஃபீலிங்ஸை நம்ம கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி அவங்க காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இன்டென்ஷன்ஸோட தான் உங்களுடைய சோல்மேட் உங்களை நோக்கி வராங்க. சோ நீங்க அவங்கள டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடாதீங்க, ஏமாத்திராதீங்க. அவங்க கிட்ட உங்களுடைய ஃபீலிங்ஸை ஓபன் அப் பண்றதுக்கு ரெடியாக இருங்க.
அவங்களுக்கு இந்த கோவம் தான் அதிகமா இருக்கு. நம்ம கிட்ட இவங்க பேசல, நம்ம கிட்ட இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணல அப்படிங்கறத ரொம்ப நெகட்டிவா எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட எல்லாமே மாறிடும்னு நினைச்சு உங்களை நோக்கி வராங்க. சோ பி ரெடி. உங்களோட ஃபீலிங்ஸோட ரெடியா இருங்க உங்களுடைய சோல்மேட்காக. வாழ்த்துக்கள். அவாய்டிங் கான்ஃபிளிக்ட், அதான் பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கலாம். நீ ஓகே, நீ ரொம்ப ஷையான ஒரு பர்சனா, நீ ரொம்ப இன்ட்ராவெர்ட்டா, ஓகே நான் எக்ஸ்ட்ராவெர்ட், நான் நல்லா பேசுவேன், நீ பேச மாட்ட, ஓகே உன் ஃபீலிங்ஸ நீ இப்ப சொல்லு, நான் என் ஃபீலிங்ஸ சொல்றேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு எப்படி அப்படிங்கறத அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க, சார்ட் அவுட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, பிரச்சனை வேண்டாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க, அடிச்சு புடிச்சு நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க, இல்ல பேசிட்டே இருந்தா கூட உங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பேசினாலே 2 வார்த்தை பேசினா ஒரு வார்த்தை சண்டையாவே வருது, இது இப்ப இப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அப்படின்னும் போது உங்க 2 பேருக்கு இருக்க கான்ஃபிளிக்ட் அவாய்ட் ஆகுது. அவங்க உட்கார்ந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்பவே நீங்க உங்க மனசுல இருக்கிறத ஓபன் அப் பண்ணுங்க. அவங்க கிட்ட என்ன விஷயமோ அதை சொல்லுங்க. நீங்க இப்போ உங்க மனசுல இருக்க எல்லா விஷயத்தையும் அவங்க சொன்னீங்கன்னா கூட அவங்க கோச்சுக்கவே மாட்டாங்க. ஓகே சரி, ஓகே விஷயம் இதானா, நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப என்ன, உங்களால சொல்ல முடியல, உங்க மனசுல இருக்கிறத சொல்ல முடியல, ஓகே டைம் எடுத்துக்கோங்க. எப்போ நம்ம பேசலாம், எப்படி பேசலாம், எந்த இடத்துல பேசலாம், எப்போ நீங்க சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, உங்க மைண்ட் எப்போ ரெடியா இருக்குன்னு உங்களுடைய நெகட்டிவான விஷயத்த கூட இப்ப அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. தெரியுதுங்களா? அக்ரீங் டு டிஸ்அக்ரி. உங்களோட நெகட்டிவான விஷயத்த கூட இப்ப அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை கூட அவங்க பிரச்சனையா பார்க்காம அன்பா உட்கார வச்சு பேசக்கூடிய டைம், அந்த காலகட்டம் வந்தாச்சு. சோ நீங்க மிஸ் பண்ணாம உங்க மனசுல என்ன ஃபீலிங்ஸ் இருக்கோ ஓபன் அப் பண்ணுங்க. அவங்க ரெடியா இருக்காங்க, அவங்களுடைய காதலோட உங்களை நோக்கி வராங்க. உங்க மனசுல என்ன இருக்கு, பிரச்சனையே வேண்டாம், அவங்க மனசுல என்ன இருக்கோ அதை பேசி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட வராங்க. சோ நீங்களும் உங்க மனசுல என்ன இருக்கோ அதை ஓபன் அப் பண்ணுங்க. அதான் நல்லது. இந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் நிலைக்கணும். மேரேஜ் இது ஒரு லைஃப் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஓபன் அப் பண்ணுங்க. ஓபன் அப் பண்றதோட வேற வழியே இல்லை. ஷையோட அமைதியோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியாது. இது லாஸ்ட் கார்டு, 10 ஆஃப் கப்ஸ். 10 ஆஃப் கப்ஸ் போது உங்களுடைய லவ் ஒரு டிவைன் லவ். இது சொல்லியா தெரியணும், நான் சொல்லி தெரியணுமா, கார்ட்ஸ்ல காமிச்சு தெரியணுமா, உங்க லவ் பார்க்கும் போதே தெரியுது இது ஒரு டிவைன் லவ் அப்படின்றது. உங்க 2 பேருக்குள்ள ஒரு டிவைன் கனெக்ஷன் இருக்கு, ஒரு லவ் இருக்கு, ஒரு ஹார்மனி இருக்கு. அதாவது நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தா கூட உங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் ஒரு பிளிஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு, ஒரு கண்ணு வைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க உங்க மேல ஒரு ஆத்மார்த்தமான காதல் வச்சிருக்காங்க. நீங்களும் அவங்க மேல லவ்வோட இருக்கீங்க. உங்களுக்குள்ள அந்த இன்னர் அலைன்மெண்ட், அந்த இன்னர் ஹாப்பினஸ் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மாதிரி ஒரு பெஸ்ட் கப்பிள்ஸ் பார்க்கவே முடியாது. 2 பேரும் இன்னும் உட்காந்து பேசிக்கலையோ, சார்ட் அவுட் பண்ணிக்கலையோ, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவங்க உங்களை பத்தி தவறான புரிதல் வச்சிருக்காங்களோ அப்படிங்கறதுதான் இங்க பிரச்சனை. நீங்க மட்டும் அவங்க கிட்ட பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட நீங்க எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் உண்மையாயிருங்க. தெரியுதுங்களா? ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. உங்களுடைய ட்ரீம்ஸும் உண்மையாயிரும். உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்க 2 பேருக்கும் திருமணமாயி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கும் ஒரு ஃபேமிலியா நீங்க 2 பேரும் கிரியேட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 80 to 90% சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹெவி ஹியர். ஸோ கார்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. டோட்டல் லவ் அண்ட் சப்போர்ட் இந்த பார்ட்னர் சைட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது பியூர்லி ஒரு பிளிஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப், ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ரிலேஷன்ஷிப். இந்த சோல்மேட் திரும்பியும் உங்களை தேடி வர போறாங்க. இந்த சோல்மேட் உங்களை தேடி வர போறாங்க அப்படின்னா கட்டாயமாக இவங்களை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறதான் நான் சொல்றேன். சோ நம்ம எவ்வளவு நாளுக்குள்ள வர போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, இது எந்த மந்த்ல வர போறாங்க அப்படிங்கிறது டிசம்பர் மந்த். அதாவது இப்ப என்ன ஜூலை நடக்குதுங்களா? ஓகே, ஜூலை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு சில மாதங்கள்ல இந்த நபர் உங்க லைஃப்ல வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் எண்ட் ஆகுறதுக்குள்ள, இந்த 2025 எண்ட் ஆகுறதுக்குள்ள இவங்க உங்க லைஃப்ல வந்தே திருவாங்க. அதுல மாற்றமே கிடையாது.
எப்படி உங்க லைஃப விட்டு போனாங்களோ அதே மாதிரி உங்க லைஃப்ல திரும்ப ஒரு அட்டெண்டன்ஸ் வந்து இந்த பர்சன் சைட்ல இருந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் நம்பிக்கையோட உங்க மனசுல என்னென்ன இவங்க கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் ஒரு பேப்பர் பேனா எடுத்து கூட எழுத ஆரம்பிங்க. அவங்களுக்கு ஒரு கவிதையாக சொல்லலாம், இல்ல ஒரு லெட்டர் மூலியமாக சொல்லலாம், இல்ல கிரீட்டிங் கார்ட்ஸ் மூலியமாக சொல்லலாம். நாட்களை பார்த்துடலாம், மாதங்கள் பார்த்தோம். இதெல்லாம் எப்போல இருந்து நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே, இதை எடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 8 months. ஓகே, உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்து முடியறதுக்கு ஒரு 8 months வரைக்கும் ஆகலாம். இப்போல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணுங்க டிசம்பர் வரைக்கும். ஐ திங்க் ஒரு February நெக்ஸ்ட் இயர், February மார்ச் அந்த டைம்ல உங்களுக்கு மேரேஜ்க்கான பேச்சுவார்த்தைகள், இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நீங்க கட்டாயமாக அடைவீங்க என்பதுல மாற்று கருத்தே வந்து இல்லை. ஓகேங்களா? இதுதான் யூனிவர்ஸோடைய ப்ரிடிக்ஷனாக இருக்கு உங்களுக்கு. நான் வந்து இந்த இடத்துல வாழ்த்துக்கள்னு சொல்றேன். ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட மேனிஃபெஸ்டேஷன் பண்றவங்க பண்ணுங்க, அஃபர்மேஷன்ஸ் பண்றவங்க பண்ணுங்க, விசுவலைசேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணுங்க. அழகா உங்களுடைய மெத்தடை பாசிட்டிவாக ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Be positive. ஸ்டே பாசிட்டிவ். நம்ம சேனல்ல நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க. ஸோ டூ சப்ஸ்கிரைப், லைக் our சேனல். உங்களுக்கு என்ன கமெண்ட் இருக்கோ உங்களுடைய பாசிட்டிவான அன்பான கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. யூனிவர்ஸ் சைட்ல இருந்து ஒரு சொல்யூஷன் வாங்கலாம். 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயிலான விஷயங்களை நான் கொடுப்பேன். பிரைஸ்லெட்ஸ் வந்து நம்ம கிட்ட செல் ஆயிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பிரைஸ்லெட்ஸ் வேணுமோ ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. இதே சேம் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல பிரைஸ்லெட்ஸும் நீங்க ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.